අපේ රටේ භෞමික අඛණ්ඩතාවයත් ස්වෛරීත්වයත් ආරක්ෂා කර ගනිමින් තමයි நமது நாட்டின் ஆட்புற ஒருமைப்பாடு இறையாண்மையை பாதுகாத்துக் கொண்டுதான் வெளிநாடுகளுடனான தொடர்புகளை பேணுகின்றோம். எமது அடிப்படை கொள்கைகள் இந்தியா, சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான், மத்திய கிழக்கின் சகல நாடுகளும் ஆப்பிரிக்க வரை நாடுகளுடன் மிகவும் நெருங்கிய ராஜதந்திர நட்புறவை நாம் பேணுகின்றோம். வரலாற்றில் சில அரசாங்கங்கள் ஒரு தலைபட்சமாக செயற்பட்டன. அதன் பிரதிபலனை நாம் அனுபவித்தோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த ஏப்ரல் முதல் வாரத்தில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். அதன்போது புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன. சம்பூர் சூரிய சக்தி வேலை திட்டத்தை திறந்து வைக்கவுள்ளோம். மகாஓயாவிலிருந்து அனுராதபுரம் புகையிரத வீதி சமிஞ்சை கட்டமைப்பு முழுமையான அன்பளிப்பாக கிடைக்கப்பெறுகிறது. அதேபோன்று பெரிஸ் ஓசன் கான்ஃபரன்ஸ் எதிர்வரும் ஜூன் மாதத்தில் இடம்பெறுகிறது. அதில் பங்கேற்பதன் ஊடாக பல்வேறு நன்மைகளை நாட்டுக்கு கொண்டுவர எதிர்பார்க்கின்றோம். ஆசிய அமைப்பின் உறுப்புரிமையை பெற்றுக் கொள்வதற்காக அடிப்படை செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம். பிரிக்ஸ் மாநாட்டில் எமது அதிகாரிகள் குழாம் அதில் பங்கேற்றது. அதன் உறுப்புரிமையை கோரியிருந்தோம். அந்த அமைப்பின் ஊடாக முன்னெடுக்கப்படும் NDP வங்கியின் உறுப்புரிமையையும் கோரியிருக்கின்றோம். மத்திய வங்கியின் அனுமதியுடன் அந்த செயற்பாட்டை எதிர்காலத்தில் முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம். ஐரோப்பிய சங்கத்துடன் GSP+ தொடர்பான பேச்சுவார்த்தை மீளாய்வு தற்போது ஆரம்பமாகியுள்ள நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் அளவில் அதன் பிரதிநிதிகள் நாட்டுக்கு வருகை தரவுள்ளனர். தூதரகங்கள், உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள் ஊடாக இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு தொழில் வாய்ப்புக்கு சென்றுள்ளவர்களுக்கு பிறப்புச் சான்றிதழ், திருமண பதிவுச் சான்றிதழ், மரண சான்றிதழ்கள் ஆன்லைன் ஊடாக அந்த நாடுகளில் இருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையை நாம் ஏற்படுத்தியுள்ளோம். 2 மாதங்களில் நாம் டிஜிட்டல் மயப்படுத்தும் செயற்பாட்டை சொல்லில் அல்லாமல் செயலில் நிரூபித்துள்ளோம். சுற்றுலா தொழில்துறையில் 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள் கடந்த முறை வருகை தந்தனர். இம்முறை 3 மில்லியன் என்ற இலக்கை அடைவதற்கு நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். මරණ සහතිකය මේ සහතික තුනම ඔන්ලයින් ක්‍රමයට ඒ රටවල ඉඳලාම ලබා ගන්න පුළුවන් ක්‍රමය දැන් අපි සකස් කරලා තියෙනවා.